ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருக்கா? இந்த சின்ன வெட்டலாம் வெட்டுறது ஒரு வெட்டு கிட்ட தான் இருக்குங்களா? ஆமாம், ஒரு ஆள் தான். ஒரு ஆள் தான் இருந்தாரா? ஒரு ஆள் மட்டும்தான். நைட்டு குடல் எடுத்தாலும் வேலை முடியாது. நீ ப்ரோ வீடியோ எடுத்துருக்கேன்? ஆமாம் ப்ரோ, இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறதுக்கு. ஆடு வைக்கிற ரீல்ஸா? ஆடு வைக்கிறது ஆட்டியாக பண்ணுறோம். ஆட்டியாக வரும். ஆடு இது எல்லாத்தையும் சந்தி பண்ண சந்தை அவ்வளோதான்றா. நீங்கள் வீடியோ எடுக்கணும். நீங்கள் வெட்டுறது இருக்குது, கறி எடுக்கிறது வெட்டுறது இருக்குது. என்ன ப்ரோ உடல் எடுக்கிற வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுக்கிறது நீங்கள் தான் ப்ரோ. இனிமேல் ப்ரோ வீடியோ எடுக்க வேலையே இருக்கு. நம்ம அப்படியே கத்தி வச்சு அறுக்கிறதுல வீடியோ எடுக்கணும்ல. ஆண்டி வீட்டியா நீங்கள்? நம்ம இல்லை, நம்ம மதுரை. மதுரையா? மதுரையில் எங்கே ப்ரோ? மதுரையில் கேப்புத்தூர். கேப்புத்தூரா? இங்கிட்டு வாங்க, வியூ இங்கே நல்லா கிடைக்குது. கிட்ட வச்சு அவர் கத்தி எங்கெங்க கொண்டு போகிறோம் அந்த பக்கம் எடுங்க. இது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம். யூடியூப் சேனல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் இருக்கும். இரிங் பை கோட்ஸ் அண்ட் சேல்ஸ். அது இரிங் பை கோட்ஸ் அண்ட் சேல்ஸ். இரிங் பை கோட்ஸ் சேல்ஸ் பண்ணால் நீ வெட்றா. என்னப்பா பாருங்க. சரி. இந்த இவனு நம்ம பையனா திருப்பியாமல, இவனு ஒரு கிரிக்கெட் திருப்பியாமல, ஆடு மாடு
ஜூம் பண்ணுவா இருங் பாய் கோட்ஸ்னு சேர்த்து இன்னைக்கு போ நான் எடுத்த வீடியோ நூறுக்கும் பார்த்துக்க இன்னைக்கு. அடுத்து ஒரு லிஸ்டிங் கார்டு அடிச்சு வச்சுக்கணும்டா. அடுத்து ஒரு லிஸ்டிங் கார்டு அடிச்சு வச்சுக்கணும்டா. இருங் பாய் கோட்ஸ் அண்ட் சேல்ஸ்னு. ஆமாம் எல்லாத்தையும் நீ அடுத்து வெட்டுறது மட்டும் தானே? யார் ஜெயபிராசுவா? ஃபங்க்ஷன் கூட எவ்வளோ நேரோட வீடியோ எடுத்தது இல்லைடா? ஃபங்க்ஷன் கூட எவ்வளோ நேரோட வீடியோ எடுத்தது இல்லைடா? அதுனா 2 ஷாட் இங்கிட்டு 2 தள்ளி அங்கிட்டு 2 தள்ளி இருந்துச்சு. சரியில்லைன்ட்டியான் ஒரே தான். டேய் நாங்கள் எவ்வளோ பெரிய ஃபோட்டோகிராஃபர் தெரியுமா? மனசெலவுலையா? போய் தேனியில் போய் கேட்டு போயிடுறேன் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இவனை நம்பி யாரும் குறிக்க கூப்பிடாதீங்க. வேறு என்ன களவாணி பையன். அன்றைக்கி எப்படி 250 கிலோ நம்பினியா இல்லையா? நான் அப்பயே நினச்சேன். ஆடா ஃபஸ்ட்டாக வேணா என்ன சொன்னியா? மலைப்பட்டின்ட்டியா? ஆமாம் மாலைப்பட்டின்ட்டியா ஃபஸ்ட்டு? மாலைப்பட்டி. அடுத்து என்ன மாலைப்பட்டி நம்ம ஊருக்கு சொல்லுவாங்க பார்த்தேன். அடுத்து மலைப்பட்டின்னு சொன்னியா? அப்பயே டவுட் வந்துருச்சுண்டு. அப்பயே யோசிச்சு என்னடா நம்ம ஊர் பேர் சொல்கிறாங்க, நம்ம ஊர் சொல்கிறாங்க நினச்சேன். அது மலைப்பட்டிங்க. அடுத்து அவங்களுக்கு எத்தனை தவிர நினச்சேன் கறி வாங்கிக்கிறீங்களான்னு. ஃபோன் அடிக்கல. ஃபோன் அடிக்கல. ஒரு சந்தேகத்தோடு இருந்துச்சு. இருந்தா கேட்டு சொல்லுங்கடா. அப்போ அதுவும் இல்லாமல் ஆடு வாங்கிக்கிற அந்த விஷயம் இல்லை என்ன. ஆடு ஊதிப்பது எப்படின்னு போன வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். பார்த்தாலும் சரி பார்த்தாலும் சரி இந்த பார்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொட்டையை காணாம பாருங்க. இப்படிதான் இருக்குன்னு
இப்படி தான் இருக்குன்னு சின்ன சின்ன கப்பு போட்டுக்கிறேன். நான் நினச்ச பாண்டாசமாக பரவாயில்ல வரல. பாருங்க ஒரு வட்டை கறி சேர்த்துட்டோம். எல்லாமே எங்கள் எரிங் பாய் கோட்ஸ் அண்ட் சேல்ஸ்னால. ஆனால் இவனுக்கு ஒரு ஆடோட உருக்கி தரல. அடுத்தடுத்து இவனை கூப்பிடாதீங்க, வேற யாராச்சும் நல்லா கறி வெட்டுறவங்க இருப்பாங்க. அவன் 2 வடை ஒரு டீ வாங்கி தரேன்றிருக்கேன். அதுக்காண்டி நானே வந்திருக்கேன். இல்லாட்டி நான் வந்திருக்க மாட்டேன். எனக்கு மெண்டல் காலையில் ஒரு 150 ரூபா செலவழிச்சிட்டேன். பாருங்க கெடா புடுக்க மட்டுங்கண்ணா அடிச்சிட்டேன் நம்ம. ஏய் வீடியோ எடுக்கலையா? ஜூம் பண்ணிட்டேன். அடே 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 அடே. பச்சை கிளிக்கிறியான் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை கிளிக்கிறியான். தொடையை தானே கிளிக்கிறேன். பச்சை கிழிச்சே விட்டியான் ஃப்ரெண்ட்ஸ். இவன்ட்ட கொஞ்சம் கோளாரா இருங்க. சத்தியா அங்கே ஒரு வேடையை நிற்கிறியான். எப்படா கறி ஓடுவாங்கன்னு. கறி தர மாட்டாங்க, கறி தரவே மாட்டாங்க. இல்லை 8 நிமிஷம் எடுத்துட்டா வீடியோ. ஆடு உரிப்பது எப்படி? ஒரே வீடியோ எடுத்தீங்க. இந்த வீடியோ மட்டும் 8 நிமிஷம் இருந்துட்டியா? இந்த வீடியோ மட்டும் இந்த வீடியோ மட்டும் 8 நிமிஷம். ஆடாம செய்யாம எடுத்துருக்கேன்டா. என்ன சப்ளைஸ் சப்போர்ட் இருக்குடா. டேய் நண்பா, ஆடாம எடுக்கணேன், அதான் மேட்ரேவே. அவன் என்ன கட்டை எடுத்துக்கிறான்னு கட்டை எடுக்காம வருவானா? எடுத்துட்டு வந்து அவனுக்கு லாபம், எடுத்து வந்து எனக்கு லாபம். அவ்வளோ என்னங்களா? ஆமாம் பாருங்க கறி எப்படி எப்படிலாம் உரிக்கணுமோ அப்படி எப்படிலாம் உரிக்கிறேன். வேலைக்கு ஆட்கள் தேவை. இரிங் பாய் கோட்ஸ் அண்ட் சேல்ஸ் வந்துடுங்க, வந்துடுங்க. இந்த இருக்காரு இரிங் பாய் கோட்ஸ் அண்ட் சேல்ஸ். பார்த்துக்குங்க, உரிமையாளர் இவர் தான். பார்த்துங்க கறி உரிக்கிறாரு, உரிச்சு முடிச்சாரு. ஆடு வேணுமா ஆடு வாங்கிக்கலாம், கெடா வேணுமாலும் கெடா வாங்கிக்கலாம், உரிச்சு தந்துக்கலாம். உங்களுக்கு இல்லை கறியா எங்களுக்கு ஒரு 100 கிலோ வேணும், 200 கிலோ வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கிறலாம். நம்ம அண்ணன் இரிங் பாய் கோட்ஸ் அண்ட் சேல்ஸில் வந்து பண்ணிக்கிறலாம். அவர் எல்லாமே பண்ணுறாரு, எப்படி வேணாலும் பண்ணிக்கிறலாமா சொல்லிட்டாரு. பார்த்துக்குங்க, நம்ம அண்ணன் தான் பாருங்கள் வேறு மாதிரி உரிக்கிறாரு. உரிக்கிறதுக்கு இடம் இல்லை, நீங்களே உரிச்சு கொண்டு வந்துடும். ஆமாம், நம்மகிட்ட கடை இருக்குது. கடை எங்கே இருக்குன்னா லொக்கேஷன் சொல்கிறோம். மதுரை சுலமட்டி தேனி ரோடு வாடிக்கருப்பு கோயில் ஆப்போசிட் இரிங் பாய் கோட்ஸ் அண்ட் சேல்ஸ், இரிங் பாய் மட்டன் ஸ்டால். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக சொல்லிட்டேன். 2 ஆடு முடிச்சாச்சு.